Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபியான பீட்சா ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பீட்சா சாஸ் ஹோம்மேடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய கிச்சன்ல ரொம்ப ஈஸியா சிம்பிளா கிடைக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹோம்மேட் பீட்சா சாஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ண போறோம். சோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And பக்கத்துல தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இனிமேல் நம்ம பீட்சா சாஸ் காசு கொடுத்து நம்ம கடையில எல்லாம் வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நமக்கு எப்பலாம் பீட்சா சாப்பிடணும்னு தோணுதோ அப்பலாம் இந்த பீட்சா சாஸ் ரெசிபியை நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி வெரைட்டி ஆஃப் பீட்சாவை நம்ம வீட்லயே ரெடி பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக நல்ல கலராக இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை பெரிய பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயிலில் செய்கிறப்போ நமக்கு கடைகளில் வாங்குறப்போ என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெயும் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ சாதாரண வெஜிடபிள் ஆயில் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மீத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த பீட்சா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு பேசில் லீவ்ஸ் அப்படி இல்லைன்னா ஹர்ப்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரிகானோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் இந்த கசூரி மீத்தி இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சாஸ் ரெடி பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutesக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்லி பீட்சா சாஸ்லாம் நம்ம கடையில் வாங்குறப்போ அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பழமான தக்காளியாக நல்ல கலர் இருக்கிற மாதிரி தக்காளியை யூஸ் பண்ணாலே போதும். இது கூடவே நம்ம டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால நல்ல நமக்கு கலர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம குக் பண்ண அந்த டொமேட்டோடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ அகெயின் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 to 10 minutesக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது நல்லா வத்திருக்கு. இன்னும் ஒரு 5 minutesக்கு நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள் இதில் நம்ம பேசில் லீவ்ஸ் இல்லை ஒரிகானோ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. சாதாரண கசூரி மேத்தி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம யூஸ் பண்ணலை. நல்ல கலரான தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்ல கலர் கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ட்ரை ஆயிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதை நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஜார் அப்படி இல்லைன்னா நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 month வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வெரைட்டி ஆஃப் பீட்சா ரெடி பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு கடைகளில் வாங்குறப்போ நமக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்சர் கிடைக்குமோ அதே டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும். இதோடைய கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிச்சாக எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டைமும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 minutesக்குள்ளே தான் ஆகும். ஸோ இனிமேல் இதை நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.